இனிய வணக்கம். குடிமை என்ற அதிகாரத்தில் 8வது குறள். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்ற குறள். 958வது குறள் ஒரு அரிய செய்தியை நமக்கு தருகிறது. இதுவரைக்கும் குடிப்பெருமையினுடைய தன்மைகளையும் சிறப்புகளையும் சொல்லி வந்த நம் திருவள்ளுவர் இங்கு ஒரு ஆழ்ந்த உண்மையை பதிவு செய்கிறார். நலத்தின்கண் நாறு இன்மை தோன்றி, ஒருத்தன் குடிப்பிறப்பு அங்கு உயர்ந்த குடியில் பிறந்திருக்கிறான், அதான் நல்ல பண்பட்ட குடியில் பிறந்திருக்கிறான். உயர்ந்தன்னா எந்த சிறு பிரிவுகளுக்கும் வள்ளுவர் இடம் தரவில்லை என்பதை நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும். நல்ல பண்பட்ட ஒரு வழியாக வாழையடி வாழை என வந்த மரபுமிக்க ஒரு பாரம்பரியத்தில் வந்தவன். நாரின்மை என்றால் அன்பு இன்மை என்று பொருள். நாரின்மை என்றால் அன்பு, அந்த பற்று அற்று அவன் குற்றங்களை செய்கிறான். அதாவது அந்த குடிப்பெருமைக்கு எதிரானது. அந்த குடியில் இருக்கவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இனிமையாக இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, அடக்கமாக பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, பிறர் பொருள் மேலே ஆசைப்பட மாட்டாங்க, உழைப்பில் உயர்வாங்க, தானம் தர்மம் செய்கிறவங்களா இருப்பாங்க. அந்தனர் என்போர் அறவோர்னு எழுதுகிறார் 30வது குறளில். அது ஒரு புரட்சி, வள்ளுவருடைய புரட்சி. அந்தணர்கள் யார் என்றால் அவர்களுக்கு எந்த அடையாளமும் தரவில்லை. யாரெல்லாம் கருணை உள்ளவர்களோ அவர்களெல்லாம் அந்தணர்கள். அந்த அருள் உணர்வு மிக்கவர்கள் எல்லாம் அந்தணர். கருணை என்பதை விட மேல் ஒரு சொல்லணும்னா அருள் உணர்வு மிக்கவர்கள் எல்லாம் அந்தணர்கள். அவங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதுபோல் இங்கே அந்த குடிப்பெருமையிலே பிறந்தவர்கள் குற்றம், அதற்கு எதிரான செயல்களை, அறமற்ற செயல்களை அவர்கள் செய்தால், அடடா இவனா அந்த குடும்பத்தில் பிறந்தான், அந்த குலத்தின் கண் ஐயப்படும் என்று அவனைன்னா அவனை சிங்கிள் அவுட் பண்ணிடுறார், தனியாக எடுத்துடுறார். அதுபோல செய்யக்கூடிய ஒருவன் இந்த 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 குடும்பத்திலிருந்து வந்தவனா இப்படி பண்ணிட்டான், அடடா இவனா இந்த தவறை பண்ணிட்டான் அப்படின்னு இந்த உலகம் உயர்த்தி அவனுடைய பிறப்பையே ஐயப்பட்டுவிடும், சந்தேகத்திற்கு இடம் உள்ளாக்கும் என்று சொல்லி கொஞ்சம் சிந்திங்க இல்லையா? நீங்கள் அந்த பாதை மாறும்பொழுது சற்றே சிந்தியுங்கள். அந்த அழிவு உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடிப்பெருமைக்கும் அது வந்துவிடும். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் என்று ஒரு அழகான ஆழமான ஒரு உறுதிப்பாட்டை மக்கள் இனத்துக்கு, உலக இனத்துக்கு தரும் குரலாகத்தான் இந்த குடிமை நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதை ஒவ்வொருவரும் உள்வாங்க வேண்டும் என்பது ஒரு நிலை என்றாலும், வாழ்வியலாக்க வேண்டும் என்பதே ஒரு உறுதி நிலையாக இருக்கும். அதுதான் அறநிலையாகவும் நமக்கு தென்படும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.